இன்றைக்கி நாம் மருந்து குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆஃப்டர் டெலிவரி இல்லைன்னா சளி காய்ச்சல் இருமல் தொந்தரவு இருக்கிறவங்க எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம். அட்லீஸ்ட் மாதத்துக்கு 2 தடவையாவது செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது செஞ்சு சாப்பிட்றப்போ சைடில் வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிடாம நல்லா ஃபைபர் ரிச்சாக ஒரு காயோடு சேர்த்து பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா கூட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. இதை செய்யறதுக்கு நான் எடுத்திருக்கிற எல்லாமே ஒரே ஸ்பூன் அளவில் தான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஓமம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வால் மிளகு இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கேன். இந்த அரிசி சேர்க்கறதுனால குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும். மல்லி மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு சின்ன சைஸ் சுக்கு சேர்க்கணும். இது அப்படி சேர்த்தா வறுப்படாது, அதனால மிக்சியில் அரைக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். இதை நல்லா இடிச்சிட்டு இதை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதெல்லாம் சேர்த்த வரைக்குமே அடுப்பை ஆன் பண்ணவே இல்லை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா வறுப்படும், வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாம் வறுபட்டுச்சான்னு எப்படி பார்க்குறதுனா, நீங்கள் அரிசியை வச்சு பார்த்துக்கலாம். அரிசி நல்லா கொஞ்சம் வெள்ளையாக பொரிஞ்சு வரணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரியணும். அந்த அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இதோட 2 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். காஞ்ச மிளகாவை கொஞ்சம் லைட்டாக தீயில வாட்டிட்டு சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைக்கணும். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணும். இதில் சேர்த்துருக்கிற வத்தல் அப்படி போட்டால் அரைப்படாது, அதனால் நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது குழம்பு செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது நல்லா பொரியட்டும். கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 கருவேப்பிலை இலை, இதோட ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை லைட்டாக ஒரு 2 தடவை பரட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பூண்டு சேர்க்க போகிறோம். நீங்கள் இதில் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயமே கண்டிப்பாக சேர்த்து செய்யுங்க. சின்ன வெங்காயம் சேர்த்த அதே அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்தால் அப்படியே போட்டுக்கோங்க. நான் பெரிய சைஸ் பூண்டு சேர்த்துருக்கிறதுனால 2ஆக வெட்டி சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா பொரிஞ்சு வரணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் வந்து குழம்பு மொத்தத்துக்கு தேவையான உப்பை முதல்லே சேர்த்துட்டேன். 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும். இதுக்கு நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 தடவை நல்லா புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இருக்குல்ல, அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு வேளை இப்போ தான் டெலிவரி ஆகிருக்கு, 16 டேஸ் கூட முடியலைன்னா குழம்பு மிளகாய்த்தூளை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஆஃப்டர் 16 டேஸ் நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கலாம். இப்போது கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த புளி தண்ணியோட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இப்போது இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். நம்ம முதல்ல சேர்த்த 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து மூடி போட்டு கொதிக்க வைங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கிறேன். நடுவில் கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. குழம்பு இன்னும் திக்காகாது. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் குழம்பு நல்லா திக்காகும். இப்போ திருப்பி மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சேர்த்து அந்த 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போது ஓப்பன்லேயே வச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு விடுங்க.
இந்த குழம்பு நல்லா திக்காக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு 10-15 நாள் அளவு வச்சு சாப்பிட்லாம். இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தால் எல்லா மசாலாவும் வறுக்கிறப்பயே சேர்த்து அதையும் பொடிச்சு வச்சுக்கோங்க. இப்போது இந்த குழம்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இன்னுமே திக்காகும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் கழித்து காட்டுறேன். இப்போ இந்த குழம்பு இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இதை உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் வெளியே வச்சுட்டு மிச்சத்தை ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேர்த்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 10லேருந்து 15 நாள் வரைக்கும் குழம்பு ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.